10th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் நடந்த 2024 நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் நமக்கு 1 வேர்டு கேட்டுருவாங்க. 15வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ் ஒய், ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸுங்கிறது எலமெண்ட் ஆஃப் 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. டிடர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் 1.2ல் 3வது கணக்காக இருக்குது. சரியா, அந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க, 15ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிறது நமக்கு என்ன தான் எக்ஸ் ப்ளஸ் 3, அதை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது என்னது எலமெண்ட் ஆஃப் என்ன எலமெண்ட்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, அதை எழுதிக்கணும். 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க, எழுதிக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் வர இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூவோ அது ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் நமக்கு என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 + 3 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 3ன்னு வரும். இது பாயிண்ட் எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஒய்ன்னு எழுதுகிறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதை தான் எழுதணும், 0, 3. இது ஒரு பாயிண்ட். அடுத்து எக்ஸுக்கு நம்ம 1ன்னு வேல்யூ கொடுக்குறப்போ ஒய் நமக்கு என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஆகும். இப்போ பாயிண்ட் 1, 4. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2, 3. அப்போ என்ன வரும், 5 வரும். இப்போ பாயிண்ட் எப்படி எழுதணும், 2, 5 அப்படின்னு எழுதணும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஒய் வந்து என்ன ஆகும், 3, 3 அப்படிங்கிறப்ப நமக்கு 6 ஆகும். அப்போ இங்கே பாயிண்ட் எப்படி எழுதணும், 3, 6ன்னு எழுதணும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தா நமக்கு ஒய் என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, 3 நமக்கு என்ன வரும், 7 வரும். பாயிண்ட் எப்படி எழுதணும், 4, 7 அப்படின்னு எழுதணும். அடுத்து லாஸ்ட்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 5 + 3 8ன்னு ஆகும். இப்போ பாயிண்ட் எப்படி எழுதணும், 5, 8ன்னு எழுதணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அப்படின்னு எழுதிக்கணும். டொமைன்னா நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டில் வருது, அதாவது எக்ஸு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட். டொமைன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னது, செகண்ட் வர்றதா நமக்கு ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு என்னது, 3, 4, 5, 6, 7, 8 இதான் இதோட ஆன்சர்.